காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடக் கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் சேதுராமன் ஜெயலலிதாவின் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்தார். ஜெயலலிதாவுடன் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், ஜெயக்குமார், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மேடையில் அமர்ந்திருந்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான தொண்டர்களும், மகளிர் அணியினரும், கூட்டணி கட்சியினரும், விவசாயிகள் சங்கத்தினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர்களுக்கு ஜெயலலிதா பேட்டி அளித்த இந்த நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை செயல்படுத்த மத்திய அரசுக்கும் விருப்பமில்லை. ஆகவேதான் அவர்கள் விதண்டாவாதம் செய்து கொண்டு காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு தாமதப்படுத்தக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும். அதற்காக முதல் கட்டமாக மத்திய அரசுகள் அந்த இறுதி தீர்ப்பினை வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தத்தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மேற்கொண்டு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து மத்திய மாநில அரசுகள் இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை செயல்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டால் மாநில அரசும் தூக்கி எறியப்படும், மத்திய அரசும் தூக்கி எறியப்படும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். அப்போது மத்திய அரசுகள் இந்த இறுதி தீர்ப்பை வெளியிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும். இனி அமைய போகின்ற புதிய மத்திய அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் அமையும். ஆகவே இவர்கள் செய்தால் அவர்களுக்கு நல்லது, இவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களை தூக்கி எறிந்து செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம். இதேபோல் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. ஜெயலலிதாவின் இந்த போராட்டத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று மாலை முடித்து வைத்தார்.